ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே பதறாங்க. இது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இதுக்காகலாம் வெளியே போகலாம் எவனா பேசுவானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. எதுக்காக என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்கள் அந்த கையில் அப்படி தட்டி விட்டது நிறைய பேருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஃபிசிக்கல் வயலன்ஸில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எட்டி ஒன்று விட்டார். அந்த அது அங்கே போய் விழுந்துச்சு. பக்கத்தில் சேண்ட்ரா இருந்தாங்க. சேண்ட்ராமெல்லாம் பட்டுருந்தோன்னா அவ்வளோதான், அவ்வளோ ஃபோர்ஸாக போச்சு. அரோரெல்லாம் லிட்டரலாக பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட விஜய் பார்வதி பேசியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு அவனை பற்றின விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிரு, ஒரு தங்கச்சியாக நான் நினச்சி சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். இப்போ வெளியே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ சபரி, சுபிக்ஷா, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்ரம், வினோத் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து அதாவது கூப்பிட்டு வச்சு பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜாலியாக விளையாடுற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உண்மையிலே கேமுக்காக விளையாட மாதிரி தெரியல, எப்படியோ உங்களோட பர்சனல் போகிறதுக்காக விளையாட மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு, சாரி தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு சபரி, விக்ரம் 2 பேருமே சொல்கிறாங்க. அப்போது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓகே நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து அதாவது 2 பேருமே வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. வெளியே வந்து பிக் பாஸ் வந்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை மீறி வந்துட்டு இங்கே வந்து அவங்களோட பாலை வந்து பார்த்துட்டு சூச்சுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மா ஒன்றும் பண்ணலையே. அப்படி பார்த்தா இப்போ விக்ரமை வந்துட்டு இவங்க திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அப்போ உடனே வந்து அவருக்கு கோவம் வந்திருக்கும். அந்த மாதிரி இதுவும் இப்போ எப்படி அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. விஜய் பார்வதிக்கு இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து அவன் எப்படி பண்ணுவான், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி இந்த மாதிரி நடந்துக்கலாம், நான் வாய் வார்த்தை பேசும்போது அவன் வாய் வார்த்தை பேசணும். அதை விட்டுட்டு அவன் என்னை வந்து ட்ரிகர் பண்ணதுக்கு நான் நார்மலாக அப்படி பண்ணேன், உடனே அதை வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட கொடுத்து எங்களை அப்பாலஜைஸ் பண்ண சொல்கிறான், என்னென்னமோ பேசுகிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்போது அவங்க 2 பேருமே சொல்லிடுறாங்க. சபரியும் விக்ரமும் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, நாங்களாம் எதுக்கு இருக்கோம், அப்போல்லாம் உங்களை விட்டுற மாட்டோம் பாரு அப்படின்னும் போது, இல்லைடா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கும் போது அப்படியே வெளியே போயிடலாமா, குதிச்சுட்டு போயிடலாமான்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம விக்ரமும் சபரியும் உண்மையான சொல்ல போகிறேன், நீ வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு போகணும்னு ஆசைப்பட்டது தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக தயவு செஞ்சு போயிடாத, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை சரியா, இதெல்லாம் வந்து ஈஸியாக கடந்து போயிடும், தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. ரொம்ப அப்படி கன்ஃபியூஸ்டில் பாவமாக இருக்குது விஜய் பார்வதி பார்க்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு ஆள், அதையே போட்டு குழப்பி அதை வந்து பிரச்சனை பெருசாக்குற ஆள் கிடையாது விஜய் பார்வதி. அதனால தான் அவங்க இவ்வளோ நாள் சர்வே ஆகிறாங்க. ஏன்னா விஜய் கூட சண்டை போட்டாலும் சரி, கன்னி கூட, ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் பார்வதியில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் நடந்துச்சு, இன்னும் அவங்களுக்குள்ள கண்டினியூ வந்தால் ரொம்ப அவங்க பயந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நிற்கும் போது பக்கத்தில் எட்டு வச்சார். என்ன அர்த்தம்னா, இப்போ கேமரா இருக்குது, என்னால் உன்னை எட்டு வைக்க முடியலன்ற மாதிரி தான். ஸோ அதை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க, அங்கே போய் நீ பண்ண வேண்டாம், நீ போய் திரும்ப எல்லாரையும் உட்கார வச்சு பேசணுன்னா அது இன்னும் பெரிய கட்டத்துக்கு தான், அடுத்த கட்டத்துக்கு தான் போகும், அதனால் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வினோத்துமே அதை தான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு அங்கே போய்ட்டு பற்ற வச்சிடறாரு நம்ம வினோத்துக்கு வந்துட்டு கமருதீன் மேலே ரொம்ப பாசம், ஃப்ரெண்டு. இந்த பக்கம் விஜய் பார்வதியும் பிடிக்கும், ஆனால் விஜய் பார்வதியை விட கமருதீன் அதிகமாக பிடிக்கிற காரணத்தினால அவர் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு கோல், அந்த பக்கம் ஒரு கோலை போட்டு போகிறாரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.